பச்சை மரகத பட்டு விரித்து படுத்து கிடக்குது இயற்கை இயற்கை தங்குடி சித்திரை உச்சி கதிரவன் அதித்த முத்திரை மசக்கை பச்சை மரகத பட்டு விரித்து படுத்து கிடக்குது இயற்கை இயற்கை. ஏன் சாதியே உழுது, ஏன் சாதியே விதைச்சு, ஏன் சாதியே தண்ணி பாய்ச்சி, ஏன் சாதியே எல்லாம் பண்ணி, ஏன் சாதியே அறுத்து, ஏன் சாதியே எல்லாம் பண்ணி சாப்பிடுறேன், என் சாதி சொத்தை சாப்பிடுறேன்னு சொல்ற ஒரு கொம்பனை சொல்லுங்க, நான் பெரிய சாதின்னு ஒத்துக்கிறேன். ஒரு கொம்பனை யாரா ஒரு ஆள் உழுகிறது ஒரு சாதி, வரப்போட்டுறது ஒரு சாதி, ஒரு சாதி, விதைக்கிற ஒரு சாதி, போகுது எங்கேயோ எத்தனையோ 77 சாதி கட்டு கைப்பட்டுதான் ஒரு வாய் சோறு உங்களுக்குள்ள உள்ள போகுது. ஆமா நீங்க ஆனா இங்க சொல்றான் நான் பெரிய சாதி வச்சுக்க, ஆனா ஒண்ணு உண்மையா சொல்றேன். என்ன சொல்றேன்? அப்படியும் பெரிய சாதினா பட்டியா கடை செத்து போ நீ பட்டியா கடை செத்து போ ப்ராப்ளம். இப்ப 21 நம்பர் பெட்ல குழந்தை 21 டோக்கன் மாட்டிடுவாங்க, தாய் மயக்கமாயிடும். ஆமா 21 டோக்கன் மாட்டி குழந்தைய கையில கொடுத்துருவாங்க. யாருக்கிட்ட? ஆயாமா கிட்ட. டோக்கன்னா தங்கமா வெள்ளியா? சும்மா சிகரெட் எழுதி இருக்கு, அட்டையில பேப்பர்ல எழுதி 21 தாய்க்கு இதுக்கு போட்டு குளிப்பாட்ட கொண்டு போவாங்க. இப்ப 21 அட்டன் பண்ணி கொடுத்துட்டு 25 டெலிவரிக்கு ரெடியா இருக்கும். ஆமா 25 டெலிவரி இருந்தா 25 டோக்கனை மாட்டி கொடுத்துட்டு 23 போயிடும் அந்த அம்மா நர்ஸ். அப்ப ரெண்டையும் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு சாதி இந்த பக்கம் ஒரு சாதி, ரெண்டு கையில ரெண்டு சாதியை வச்சுக்கிட்டு ஆயாமா கையில நிக்குது. சாதி யாரு கையில இருக்கு? அங்க இருக்கு ஆயாமா கையில. ஆயாமா கையில. அத குளிப்பாட்ட போன ஆயாமா புருஷங்காரன் அடிக்காம இருந்திருக்கணும், டாக்டர் திட்டாம இருந்திருக்கணும், டென்ஷன்ல டோக்கனை மாத்தி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் எத்தனை பேர் டோக்கன் மாத்தி போட்டு கூட வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கா இல்லையா? எப்போதுமே பெண்கள் இருக்காங்களே, ஆமா பாவம், இங்க என்ன சொல்லுவாங்களோன்னே பயந்துகிட்டு இருக்கு. இந்த ஆம்பளைங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னே தன் வாழ்க்கை முழுக்க ஓட்டுறது இருக்குல்ல, அதான் பெண்ணுக்கு. அப்படிதான் இருப்பாங்க. சரி பார்த்துட்டு என்ன சொல்ல போறான் அந்த டைப்ல இருப்பாங்க. நம்மளால ஒருத்தர் வந்து பார்த்துட்டு சிகப்பா இருக்கு புள்ள, இந்த படிச்சிருக்கான், சரி புள்ள சிகப்பா இருக்கான், பரவாயில்ல நீ கருப்பு நானும் கருப்பு, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஓகே. அவர் பதறி போய் என்னோட பிள்ளை என்னோட கருப்பா இருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணும்? அது என்ன செய்யும்? என்ன இப்படி வந்தோடனே முத கேள்வி எப்படி கேட்கறானே, இல்ல உங்க இன்னொரு தோப்பனார் ஒருத்தர் கருப்புதோ. இப்ப ஐயர் வீட்டுல பறையட்டு புள்ள ஐயத்து பிள்ளையா வளரும், பறையர் வீட்டுல ஐயத்து புள்ள பறையட்டு பிள்ளையா வளரும். அப்போ பிறப்பில் எதுவும் இல்லை, எதுவும் ஜாதி இல்லை, எதுவும் இல்லை, உங்க வளர்ப்புலதான் இந்த ஜாதி எல்லாம் இருக்குங்கிறதான் உண்மை. கூட்டலும் கழித்தலும் வகுத்தலும் பெருத்தலும் இருப்பது உண்மையடா. கூட்டங்கட்டு வாழ்க்கையில் நடக்குது, பாவத்தை பெருக்குது, இது என்ன ஜென்மமடா. நீ புதுசா கணக்கெழுது, இங்கு வரட்டும் நல்ல பொழுது. நீ புதுசா கணக்கெழுது, இங்கு வரட்டும் நல்ல பொழுது. அடியே ஞான தங்கம், நான் ஒரு ஞான சிங்கம். பார்த்தா பொய்கள் ஓடும், என்று போட்டா உலகம் மாறும். தீர்ப்புனால் பக்கத்தில் வருது. சத்தியம் 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 சத்தியத்தில் சந்ததி சீக்கிரம் வருது. மர வெட்டும் முட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வணக்கம் நல்லவர்க்கு வணக்கம். மர வெட்டும் முட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வணக்கம் நல்லவர்க்கு வணக்கம். பொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். பொட்டா தீட்டனும் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். அழகண்டா அடலுக்கு தகப்பா வணக்கம் உண்டு. ஆக்கி வச்ச வணக்கம் உண்டு. அப்படி அழுக்கு ஜலண்டிட்டு காலனிக்கு முதல் வணக்கம். என்னால் நடமாடும் ஐயா கற்றகளை நீ உண்டு என்ற போதும் இல்லை என்ற போதும், நீ உண்டு என்ற போதும் இல்லை என்ற போதும். சபை பாடிய பாடு இது நிற்காது ஒரு போதும். மர வெட்டு முட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மர வணக்கம் நல்லவர்க்கு வணக்கம். மர வெட்டு முட்டை இருக்கையில வீட்டுக்கு ஒரு மர வணக்கம் நல்லவர்க்கு வணக்கம். முட்டாத்தி தன் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். முட்டாத்தி தன் தீண்டாமை பேக்கி வெட்டு வைக்கும் பகுத்தறிவாளருக்கு வணக்கம். கமலசாமி பொண்ணு வச்சு மலையேறுகிறா தம்பி மேலம் கொஞ்சம் இடமா போடு காலம். கமலசாமி பொண்ணு உச்சி மேலே ஏறுகிறா தம்பி மேலம் கொஞ்சம் இடமா போடு காலம். சொல்லி குத்தமில்லை யாரும் கருத்தமில்லை, சொல்லி குத்தமில்லை யாரும் கருத்தமில்லை. நாட்டை பார்க்கிறான் கூட்டம் பார்க்கிறான் எல்லா தம்பி மேலும் இடமா போடு காலம். மர வெட்டு இருக்கு
இருக்கையில வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவருக்கு வணக்கம். நாட்டு மரம் வெட்டு குட்டை இருக்கையிலே வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கும் நல்லவருக்கு வணக்கம். தாத்தி தென்னும் தீண்டாமை பேச்சு வெட்டு வைக்கும் பகுத்தறி வளருது வணக்கம். தாத்தி தென்னும் தீண்டாமை பேச்சு வெட்டு வைக்கும் பகுத்தறி வளருக்கு வணக்கம். காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தோம். ஆமா, காசு பணம் பண்ண பல வழிகள் இருந்தோம். காசு பணம் பண்ண பல வழியில் இருந்தும் புத்தகம் போட்டு விற்காம உட்காந்துருக்கான்னு பாரு. எங்கள் பாட்டுக்கு கைத்தட்டி உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். மெய் மறந்து உட்காந்துட்டாங்கண்ணே. பாட்டு முடிச்சமா இல்லன்னு அவங்களுக்கு தெரியாது. ஓஹோ, கொஞ்சம் எந்த பாட்டு? ஏன்னா எந்த பாட்டுல ஆரம்பிச்சு இவங்க எந்த பாட்டுல போயிட்டு இருக்காங்க, அவங்க பாட்டுக்கு போறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா, அந்த மாதிரி போல அவங்க பாட்டுக்கு போறாங்க, நம்மளும் வேற பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஓஹோ, ஏன் இவ்வளவு பாட்டெல்லாம்? என்ன காரணம்? ஒரு அட்டென்ஷன் தான். அப்படி உள்ள போடுறது அலாட் பண்றதானே, கொஞ்சம் அப்படியே அலாட் பண்ணி எப்படியே உள்ள உட்கார வச்சிருவோம். ஆமா, இன்னும் முத நிகழ்ச்சி முடியவே இல்லை, நான் என்ன செய்ய முடியும்? ஆமா ஆமா, அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் அட்டென்ஷன் பண்றதுக்கு முதல்ல பாட்டு தான். நம்ம அற்புதமா பாடினாய், அழகாக பாடினாய். உன் பாட்டை கேட்டு சென்னை மாநகரமே திரண்டு வந்து கொண்டு இருக்கிறது. எங்க டிராபிக்ல இருக்க பூரா அதானா? ஆமா அப்பா, நாட்டுல சென்னையில டிராபிக்ல போறாங்களே, ஆமா, எதுக்கு எவன் எங்க போறான்னே தெரியல. ஓஹோ, கேட்டா ரொம்ப பேர் வேலை இல்லைன்றான். ஆமா, ஆனா போயிட்டே இருக்கான், சரசரா போய்கிட்டா இருக்கான், பறக்குறான். ஆமா, அடையாப்பா அடையாப்பா, போராள கூப்பிட்டு எல்லாம் வேகமா போராள கூப்பிட்டு யாரையாவது ஒரு ஆள் நிறுத்தி எங்க போறேன்னு மட்டும் கேளுங்களேன். அவர் என்ன சொல்லுவாரு? எல்லாரும் ஒரே வார்த்தை. என்ன வார்த்தை? சும்மா ஒரு வேலையா போறேன், அவ்வளவுதான். நாங்களும் அதான் சொல்றோம், சும்மா தான் வேலைக்கு போறோம். ஆமா ஆமா, என்ன இப்படி போயிட்டு அப்படி வரீங்களே? என்ன சும்மா ஒரு வேலையா போயிட்டு சும்மா அப்படி வரேன். ஓஹோ, இந்த சும்மா இல்லாம ஒண்ணுமே இல்லை. உண்மை கிடையாது, எல்லாமே சும்மா சும்மா தான், சும்மா சும்மா. அதனாலதான் பட்டுக்கோட்டை அப்பவே எழுதினாரு. பட்டுக்கோட்டை அப்ப எழுதினாரு. சும்மாங்கிறத வச்சுக்கிட்டு என்ன பட்டுக்கோட்டை? சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சும்படி இல்லாம அம்மா கரைய வசதி கட்டி கரும்பு தொழில் பறிச்சு கட்டி இந்த தொழில் தண்ணீர் விட்டு விளைஞ்சிருக்கு பரப்பும் உள்ள மரத்திருக்கு காடு விளைஞ்ச நமச்சான் நமக்கு இங்காலும் தானே மிச்சம், இங்காலும் தானே மிச்சம். விளையட்டும் பொண்ணே, நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. சும்மாங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்ட பட்டுக்கோட்டை கல்யாணம் அப்படி பாட்டு இருக்காரு. ஆனா மனுஷன் சும்மா தான் ஓடுறான். யாரு மனுஷன்? யாரு? எல்லாரும் தான். எப்படி திடீர்னு கேட்ட அப்படின்னு யாரு சொல்றான்? நம்ம தான் சொல்றோம், வேற யாருமே ஒத்துக்கிறது இல்லை. மனுஷன் தான் மனுஷன் சொல்லிக்கிறோம். ஆமா, அதுலயும் இவ்வளவு பெரிய கேலக்சி அத்தனை இதுகள்ல, ஓஹோ, அதுல ஒரு சூரிய குடும்பம், அதுல ஒரு சின்ன கிரகம், அதுல ஒரு பூமி, ஆமா, அதுல பல பேரு, அதுல ஒரு உயிரின நம்ம ஒரே ஒரு. ஆனா இவன் படுத்துற பாடுனா எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? மனுஷன் மனுஷன். ஓஹோ, மனுஷன் மனுஷன். நான் மனுஷன்னா மனுஷன் எல்லாமா சொல்லுது இல்லையே. ஒரு நாய் சொல்லுதா நம்மளை பார்த்து? என்ன? நான் நாய், நீ மனுஷன் சொன்னது இல்லை. ஒரு கழுதை சொல்லுதா? நான் கழுதை, நீ மனுஷன். ஒரு மாடு சொல்லுதா? பொதுவா நீங்க மாடுன்னு கூப்பிட்டா மனுஷன் தான் திரும்புவான், கழுதைன்னு கூப்பிட்டா மனுஷன் தான் திரும்புவான், நாயின்னு கூப்பிட்டாலும் மனுஷன் தான் திரும்புவான். நீங்க பொதுவா பாருங்க, திட்டையிலேயே அறிவு கட்ட நாயே, துப்பு கட்ட நாயே, வெக்கம் கட்ட நாய், இதெல்லாம் நாய்க்கு தெரியாது. தெரிஞ்சுச்சுன்னா மாநாடு போட்டு கடிக்கும், தீர்மானம் போட்டு கடிக்கும். ஆமா, ஏன்டா என்ன இழுக்கிறேன்? நீங்க பாட்டுக்கு மனுஷனை நீங்க திட்டிக்க வேண்டிய எங்களை எதுக்கு திட்ட இழுக்கிற? ஆமா, நாய்க்கு ஒரு குணம் உண்டு. என்ன குணம்? ஒரு தெருவுல இருந்து அடுத்த தெருவுக்கு போகுதுன்னு வச்சுக்க, ஒரு நாய் சரி எதுக்கு போவோம்? கால் வந்திருக்கு போகுது, போ, அவ்வளவுதானே. ஆமா, போவோம். அந்த தெரு நாய் பூரா விடாது. என்ன செய்யுங்கிற? இது ரெண்டையும் சூழ்ந்துக்கிட்டு அந்த நாய் தெரு நாயை பாத்தீங்கன்னா நல்லா அந்த டயலாக் நடக்குது, பாத்தீங்கன்னா நல்ல டயலாக்கே நடக்கும். எப்படி பேசுவாங்க? பார்த்தோன்னே இந்த உடனே போய் கடிக்காது அந்த நாயை. ஓஹோ, வந்தோடனே பார்த்து அப்படிங்க. கரெக்டா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? எதுக்கு இங்க வர? அவங்க மொழியில. ஆமா, அவங்க மொழியில. இது உடனே பதிலுக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? கூப்பிடாமையா வந்தேன் இவங்க. ஓஹோ, அதெல்லாம் எங்க தெருவுக்கு வரக்கூடாது. சரி, கடிக்க போனுச்சுன்னா டக்குன்னு நான் கிளம்புறேன் அப்படி சரண்டர் ஆயிடும் நாய். சரண்டர் நாய் எப்படி சரண்டர் ஆகும்? மனுஷன் எப்படி சரண்டர் ஆகும்? மனுஷன் உலகம் முழுக்க ரெண்டு கை மேல தூக்கிட்டா சரண்டர் ஆயிடும் அர்த்தம். மறுபடியும் யுத்த காலமா நாட்டை உலகத்தை மாத்திக்கிட்டு இருக்காங்க மறுபடியும். ஓஹோ, இலங்கையில கையை தூக்கிட்டு தான் நின்னான். ஆமா, சுட்டாங்க. ஓஹோ, பாலஸ்தீனத்துல கையை தூக்கிட்டு தான் நிக்கிறான். ஆமா, சுடுறாங்க. எதுக்குன்னே தெரியல. அவன் நாட்டுல அமெரிக்காவுல இது போட்டுட்டு இது எஃப்ஐஆர் போட்டு இது வெனிசுலால குண்ட போடுறான். ஏன்டா போட்டா? எங்க நாட்டு சட்டப்படி குண்ட போடுவேன், ஏன் உன் நாட்டு சட்டப்படி அவன் நாட்டுல எப்படா குண்ட போடுவேன்? அவன் ஒரு லூசு நேவே. யாரு? பேசி நம்ம கொஞ்சம் திருப்தி அடைஞ்சுக்குவோம், அப்படி அவ்வளவுதான்.
உலகத்துல பல லூசு இருக்காங்கன்னு நம்ம திருப்தி அடிச்சு கொள்ளலாம். அவ்வளவுதான். இப்ப மனுஷன் சரண்டர் 2 கை மேல தூக்கணும், 2 கை மேல தூக்கணும். ஆனா மனுஷன் சரண்டர் ஆனாலும் மனுஷன்னு சொல்லிக்கிறான் நம்ம. சரி, ஆனா சரண்டர் ஆனா சுடுறான், கொல்றான். ஆமா, சரண்டர் ஆனவன். இப்ப நாய் எப்படி சரண்டர் ஆகுது? நாய்க்கு அந்த குணம். சரண்டர் ஆயிடுச்சுன்னா கடிக்காது. நாய் இந்த கையா தூக்கும், இந்த வாழை அப்படி உள்ள வச்சிடும். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா வாழை உள்ள வச்சுன்னா சரண்டர்னு அர்த்தம். நாய் கடிக்காது. அப்படி தூர போயிட்டு இப்படி வாழை எடுக்கும். அங்கிருந்து சரி வச்சுக்கிறேன் அது பாட்டு போயிடும். அவ்வளவுதான். இதுதான் மற்ற மிருகங்களுக்குள்ள குணம். ஆமா, இதுல மனுஷன் நம்ம சரி மனுஷனுக்கு 6 அறிவு. 6 மொத்தத்துக்கெல்லாம் 5 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 2 அறிவு, 1 அறிவு. மனுஷனுக்கு 6 அறிவு இருக்கு. 6 அறிவு இருக்குங்க. இந்த 6வது அறிவு. ஆமா, பட்டுக்கோட்டை கையில் சொல்றதுக்கு அப்பவே டவுட் வந்துருச்சு. யாரைய பார்த்து அப்பவே எழுதிருக்காரு. என்ன எழுதுறாங்க? 6 அறிவுக்கு மனுஷன், மொத்தத்துல 5 அறிவு, 3 அறிவு, 4 அறிவுங்கிற மனுஷனுக்கு 6 அறிவுக்கு சொல்றானே அப்படின்னு பட்டுக்கோட்டை கையில் என்ன எழுதினாரு? அவருக்கு பல பேரை பார்த்து சந்தேகம் வந்துருச்சு. இப்பவுமே பாத்தீங்களா? என்னது? மருதகாசி ஒரு பாட்டு எழுதிப்பாரு. மருதகாசி இந்த நல்ல விளைஞ்ச கருதெல்லாம் பேசாம, முத்தின கருதெல்லாம் பேசாம இருக்கும். ஆமா, தெரியுங்களா? வயல்ல என்ன பாத்தீங்கன்னா, வரப்புல என்ன பாத்தீங்கன்னா, முத்தின கருத்து பூரா தலையை கீழே போட்டு இருக்கவே தெரியாது. அப்படிதான் இருக்கும். சரி, இந்த பதர் பாத்தீங்கன்னா நீட்டிட்டு இருக்கும். வரப்புல இருந்தே தெரியும். நான் இருக்கேன், நான் இருக்கேன். ஆனா பயனுண்டா? அந்த பதர்னால எந்த பிரயோஜனம் கிடையாது. அருகில எல்லாம் அடிப்போம். அப்படி தூத்தையில எல்லாம் காத்துல போயிட்டே இருக்கும். எது தேவையோ அதான் வீட்டுக்கு வரும். ஆனா இருக்கிற வரையும் அந்த பதர் தான் நீட்டிக்கு நிக்கும். என்ன பாடுபட? நான் இருக்கிறேன். அது மாதிரி அவர் யாரையும் பார்த்தா மருதகாசி பாட்டு எழுதிருப்பாரு. என்ன எழுதுறாங்க? தரைய பார்த்து நிக்குது நல்ல கதிரு, தவற மறந்து வெளியே நீக்குது பதறு. அதுபோல் அறிவு உள்ளவே அடங்கி கிடக்கு நான் வீட்டிலே, எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியிலே. அதாலே மனுஷன் சாப்பிடுறான் வீட்டிலே. இது மாறுவதை போதிருவதை போலே. எல்லா காலத்திலும் இந்த பதவிகள் இருக்கும்ல. ஆமா, அவனுக்கு 6 அறிவு இருக்கா? இவனுக்கு இந்த அமைதியா இருக்கவனுக்கு 6 அறிவு இருக்கா? பட்டுக்கோட்டைக்கு சந்தேகம் வந்து அவர் எழுதினார். என்ன எழுதினாரு? 6 அறிவில் 1 அறிவு போட்டு, சிலருக்கு 6 அறிவில் 1 அறிவு போட்டு இருக்கும். பின்னறிவு நிலைக்கும்னா அது கூட டவுட்டு. 6 அறிவில் 1 அறிவு அவுட்டு. 6 அறிவு இருக்கு, 6 அறிவு. இந்த 6வது அறிவை எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குற பத்தியா? ஆமா, அதுக்கு பேர் தான் 6வது அறிவு. வேற எந்த மிருகமும் இந்த கேள்வியை கேட்காது. அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. எது வேணாலும் வச்சுக்கலாம். கேள்வி கேட்டால் அடிப்படையில் 6வது அறிவை பயன்படுத்துறோம்னு அர்த்தம். 6வது அறிவை பயன்படுத்தினா தான் மனுஷன் ஆகிறோம்னு அர்த்தம். எதையுமே கேட்காம இருந்தானா எந்த லிஸ்ட்ல இருக்கான்னு நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டியது. எதையும் கண்டு குழந்தை அறிவோட தான் இருக்கும். பிறக்கிற குழந்தை அது பழந்து பேச ஆரம்பிச்சு கேட்கல என்ன ஏன் எதுக்குன்னு கேட்கும். அப்படிலாம் கேட்கக்கூடாது, பேசப்படுது. சும்மா அட்டே அப்போ அதுவும் ஸ்கூலுக்கு அனுப்புற சிஸ்டர் இருக்கு. அப்பா காலையில 5:30 மணிக்கு வீடே டென்ஷன் ஆயிடுறாங்க. ஆமா, அப்பா அரே பள்ளிக்கூடம் போறோம் சனி அவங்க அப்பா மேல தூங்கி இருக்க எந்திரியா, அவன் பேசாம தூங்கி இருக்க, இவங்க பூரா டென்ஷன்ல இருக்காங்க. ஆமா. அதுலயும் பாருங்க என்னங்க, அந்த நம்மளும் தியான கிளாஸுக்கு போறாரு ஒரு ஆள். அவர் போறது எதுக்கு? தியான கிளாஸ். 6 to 7 கிளாஸ். ஆமா, 5 மணிக்கே டென்ஷன் ஆயிடுறாரு வீட்டுல. எதுக்கு கிளாஸுக்கு போறேன்? என்ன கிளாஸ் எதுக்கு? என்ன எவ்வளவு முக்கியமா கிளாஸ் போறேன், தியான கிளாஸ் போறேன். இதுக்கு நீ எதுக்கு போற? அது பேசா வீட்டுல எடுத்துக்கலாம், வீட்டுல சும்மா இருக்கலாம். ஆமா, அங்கே டென்ஷன் ஆயிடுறேன். அது மாதிரி இந்த பசங்களை போட்டு அள்ளி கிளப்பி பள்ளிக்கூடத்துக்கு அது 5 மணிக்கு தண்ணியை தூக்கி ஊத்தி குட்டி இப்படி டவுசத்துக்கு போய் பார்த்து வேணும் ஒண்ணு பாரம் வேனை பார்த்தா அவன் ஏமா வாங்கின வர்ற மாதிரி இருக்கும் அவனுக்கு. அவனை அள்ளி தூக்கி திரிச்சு விட்டு அம்மா கீழே நின்னுட்டு அம்மா சொல்றாங்க பாய். அவன் அப்பதான் ஆய் அப்படிங்கிறான். அவன் ஆகிய போயல அவனை தூக்கி அனுப்பிட்டாங்க. நம்மளாம் படிச்சோமே பள்ளிக்கூடம் போக போய் இருக்கிறாங்க. பள்ளிக்கூடம் போகும்போது லிஸ்ட் போடுறான். இப்ப லிஸ்ட் வேற. காலையில லிஸ்ட் 15 டிக் பண்ணி பேக்ல எடுத்து வைக்கிறாங்க. லஞ்ச் பாக்ஸ் எடுத்தாச்சு, லஞ்ச் டவல் எடுத்தாச்சு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எடுத்தாச்சு, ஹோம்வொர்க் நோட் எடுத்தாச்சு, எடுத்தாச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம்னு டிக் போட்டு அனுப்புனா கேட்ல இருந்து செக்யூரிட்டி போன் வாங்கி போன் பண்றான். என்னன்னு? மேத்ஸ் புக் வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்தாந்து கொடு. அவ்வளவு அவ்வளவு அனுப்புறோம்.
அவ்வளவு சரி. இந்த இங்க பேச்சாளர் வந்திருக்காங்க, அறிஞர்கள் வந்திருக்காங்க, இவ்வளவு பேர் புத்தகங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. வந்திருக்கிறீங்க. நம்ம எல்லாம் அப்படியா படிச்சோம்? நம்மள பள்ளிக்கூடம் போகும்போது நீங்க எப்படி படிச்சீங்கன்னு தெரியாது. நான் படிச்சது ஓஹோ கிராமத்துல இருந்து. ஆமா. எங்க அம்மா வயல்ல இருப்பாங்க. சரி. நான் எங்க அம்மாட்ட பள்ளிக்கூடத்துக்கு போறோமா, எங்க அம்மா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டியா, வாட்டர் எடுத்துட்டியா, டிபன் பாக்ஸ் எடுத்துட்டியா, டவல் எடுத்துட்டியா, ஷூ கட்டிட்டியா? இங்க வரவே மாட்டாங்க, வயல்ல இருந்தே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன். ஆஹா. ஒரே வார்த்தை தான் எங்க அம்மா. என்ன கேட்டாங்க? சோ நான் படிச்சு முடிச்சிட்டேன். ஓஹோ. ஒரே வார்த்தை தான். என்ன கேட்டாங்க? அம்மா பள்ளிக்கூடத்துக்கு போறேன். எங்க அம்மா என்ன கேட்டுச்சு? தட்டை எடுத்துக்கிட்டியா? ஓகே போயிட்டு ஓடி ஓடி ஏன் மத்தியானம் வீட்டுக்கு கூடியாந்துரும். எப்படி நம்ம தமிழ்நாடு பாருங்க பாருங்க. இங்க பப்பாசி புத்தகம் நடத்துது, அரசாங்கம் பார்த்தா மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சி நடத்துது. ஓஹோ. யாரு ஆட்சி இதெல்லாம் விட்டுருங்க. ஆமா. அப்ப படிச்சிருங்க 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 படிச்சிருங்கன்னு சொல்றது ஆமா இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை, தமிழ்நாட்டில் தான்ங்கிறது மறந்துடாது. அவ்வளவுதாங்க. படிப்புதாங்க. படிச்சிரு படிச்சிரு. ஆமா படிச்சிருங்க. ஓஹோ. ஆனா இப்படி படிக்கவும் சொல்லல, திணிக்கப்படாது. அதுக்காக அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயா விடணும் பயல்களே. அப்படி படிச்சு பயங்கரமா படிச்சு சரி. ஆமா. அப்படி போயிட்டு போயிட்டு உலகம். ஆமா. உலகம் எங்கேயோ போகுது, டிஜிட்டல் உலகம் ஆயிடுச்சு இன்னைக்கு. டிஜிட்டல் உலகம் எல்லாம். ஆமா. எதுக்கு எடுத்தாலும் டிங் டிங் தான். யார் கையிலும் காசு இல்ல, எல்லாம் டிங் டிங் தான். டிங் டிங். பெறப்பட்ட பேடிஎம் ரூபாய் 1. டிங் டிங் டிங். டிஜிட்டல். டிஜிட்டல் இந்தியா. சரி. கேஷ்லெஸ் இந்தியா. கேஷ்லெஸ் கையில காசே இல்லை. ஆமா. போய் ஏடிஎம்ல காசு எடுத்தோம்னா யார் கையிலயும் காசு இல்லை. ஓஹோ. நம்மகிட்ட காசு இல்லை. சரி. ஆனா நம்மகிட்ட எவ்வளவு காசு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் டிஜிட்டல். அதான் டிஜிட்டல். ஓஹோ. அடே அப்பா என்னங்கிற அதுக்கும் எந்த அளவுக்கு கட்டண கழிப்பறையில பாடுபடுறான். அவன் உள்ள விட மாட்டேங்கிறான் காசு இல்லாம, 10 ரூபா இல்லாம கையில. இவனுக்கு டவர் வேலை செய்ய மாட்டேங்குது. ஓஹோ. ஒருத்தர் நடக்குதுக்க, அவன் விடவே மாட்டேங்கிறான். அவனுக்கு டவர் வேலை செய்யல, இவனுக்கு அர்ஜென்ட் விட மாட்டேங்கிறான். ஆமா. டிங் டிங் இப்ப நடக்கவே இல்லை, போகல. பெரிய பாடா இருக்கு. எங்க பார்த்தா ஒரு டீ குடிச்சா கூட டிங் 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 தான். டிங் டிங். ஏடிஎம்ல போய் காசு எடுத்தோம்னா டிங். ஏடிஎம்ல போய் அது அன்னைக்கு ஒரு அம்மா ட்ரெயின்ல போற பிச்சை எடுக்குது. எப்படி எடுத்து பிச்சை ஒரே மாதிரி தான். எப்படி? தாய் தந்த பிச்சையிலே நம்ம தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம். நீதான் வாரி வளர்ந்து வள்ளலாச்சு அள்ளி போட்டிருப்பியே. என்கிட்ட சில்லறை இல்லம்மான்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லி, அந்த அம்மா ஜோனா பேல இந்த ஆப் எடுத்து காட்டுது. போன் பே இருக்கு, ஜிபே இருக்கு, பண்ணுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன உலகம்? பிச்சை எடுத்தாலும் டிஜிட்டல் லைடு. அவ்வளவுதான். ஓஹோ. என்னவா இருந்தாலும் எடுத்தாலும் டிஜிட்டல் லைடு. போய் ஏடிஎம்ல காசு எடுத்தீங்கன்னா, ஏடிஎம்ல காசு எடுத்தோம்னா சொல்றாங்க என்ன சொல்றது? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. எந்த ஏடிஎம்ல போய் காசு எடுக்க? ஆமா. எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. திருவண்ணாமலையில 4 ஏடிஎம்ல கொள்ளையடிச்சாங்கல்ல. ஆமா. அவங்களுக்கு அதான் சொல்லிருக்கு. என்ன சொல்லுச்சு? எங்கள் சேவையை பயன்படுத்தியமைக்கு நன்றி. என்ன அவளுக்கு அதான் சொல்லுது, நமக்கு அதான் சொல்லுது. அதான் டிஜிட்டல். டிஜிட்டலுக்கு தெரியுமா திருடுறானா எடுக்கிறானா அவன் என்னன்னு தெரியுமா? ஆமா தெரியுமா. எவனோ எடுக்கிறான், எது போகுது. ஓஹோ. எல்லாம் டிஜிட்டல் ஆகுது. ஆமா ஆகட்டும். ஆனா எல்லாம் டிஜிட்டல் ஆகி எல்லாம் ஆகட்டும். சரி. சாப்பிடுறது இதெல்லாம் எங்க போறது? ஓஹோ. யோசிச்சு பாருங்க. முடியுமா? சோறுன்னு ஒண்ணு வேணும். ஆமா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இப்ப புதிய விதை சட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. புதிய விதை சட்டம். அப்படின்னா என்னடா விதை சட்டம்னா, நம்ம எல்லாம் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சு கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்கன்னா, விவசாயத்துக்கு விதை வேணும்னா அவர் வீட்டுல 2 மூணு இந்த நெல் இருக்கு, இந்த வருஷம் அதை வாங்கிக்க இதெல்லாம் இனிமே பண்ணக்கூடாதான். நீ பதிவு பண்ண ஆளுதான் வாங்கணும் விதைய. நிறுவனம் தான் விதையை விற்கணும். ஓஹோ. அப்படின்னு இப்போ ஒரு சட்ட வரைவு கொண்டு வந்திருக்காங்க. ஓஹோ. இப்ப சரி, எத்தனையோ சட்ட வரவுகள்ல இது ஒண்ணு அப்படின்னு நம்ம நினைச்சுக்குவோம். ஆமா. ஆனா இது விதை ரொம்ப முக்கியம். எவ்வளவு பெரிய டயலாக். ஆனா விதை நம்மகிட்ட இருக்கணும்ல. ஆமா. இப்ப விதை யாருக்கிட்டயோ போகுது. சரி. எவன்கிட்டயோ போகுது விதை. ஓஹோ. வாங்கி விதைச்சு என்ன இப்பயோ எப்பவே ஏற்கனவே பாதி விதை நம்மகிட்ட இல்ல. என்ன சொல்ற? இப்பதான் தேடி கீடி கண்டுபிடிச்சு நம்மாழ்வார் சொல்லி, அவங்க சொல்லி, இவங்க சொல்லி, நெல் சேராம சொல்லி, நெல்லெல்லாம் விதையெல்லாம் சேகரிச்சு அப்படி கொடுத்தாங்கன்னா, சரி, அதையெல்லாம் நீ விற்க கூடாது. தனியா விற்கிறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு பர்மிட் வாங்கணும். அந்த நிறுவனம் தான் விற்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இது எவ்வளவுக்குள்ள போய் முடியும், எப்படி எங்க போய் முடியும்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம கிட்ட ஒண்ணு இல்ல. எப்படி சொல்ற? விதையே இல்லையே. இல்லையே எதுவும். என்ன சொல்ற? போச்சே. அது ஒரு துக்க வீட்டுக்கு 2 கிளவி போயிருக்கு. 2 கிளவி சாவு வீட்டுக்கு. சரி. இப்போ எல்லாம் பொம்பளைகளுக்கு அழுகு ஒப்பாரிங்கிறது ஒரு கலை. அது எப்படி தாலாட்டு, எப்படி ஆராரோ ஆரிரரோ எங்கண்ணே ஆரா
இப்போலாம் ரே 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 ஒப்ப தனியா வரா தூக்கு அவ்வளவு கொஞ்சம் அவ்வளவுதான். ஆமா போகுது இல்லைன்னு ரெக்கார்ட் போடுறாங்க. இப்ப ஒப்பாரியும் ஒரு கலை இல்ல, ஒப்பாரி ஒரு கலை. ஆமா அது இப்ப இருக்கிறதால அழுக மாட்டேங்குது. எப்படி எழுது? எனக்கு ஒரு வீட்டுல ஒப்பாரி வச்சுட்டு அழுகுது. சரி 3 மணி பஸ் போயிரும் அடி. ஏன்டி 3 பஸ் போனாடி? அந்த பஸ்ல டிக்கெட் கேட்பாங்கடி, இதாண்டி ஃப்ரீ பஸ் போயிருவோம். ஃப்ரீ பஸ் அங்க ஓடிட்டு இருக்கு, அங்க வரலாம். அங்க வரையும் ஓடிட்டு இருக்கு. சரி அது உட்காந்து அழுகுது. ஒப்பாரிக்கு ஒரு கலை, ஒரு கலை. ஆமா அது நல்லா பண்ணணும்ல. அன்னைக்கு ஒரு அம்மா என்ன பண்ணுச்சு, ஒப்பாரி வைக்க தெரியல. சரி வைக்க தெரியலையா, யூடியூப்ல மைக்ல வர வச்சுட்டாங்க. யூடியூப்ல ஒப்பாரி போட்டா ஒப்பாரின்னு டைப் பண்ணி நல்ல ஒப்பாரியை வச்சுட்டு ஜாக்கெட்டுக்குள்ள போட்டுருச்சு. சரி போட்டுட்டு மைக்ல பார்த்தா ஒப்பாரி அது வைக்கிற மாதிரியே டப்பிங்க கொடுக்குது. எப்படி கொடுக்குற? இந்த செருமலை மட்டும் கரெக்டா கொடுத்துக்குது. ஓஹோ கரெக்டா கொடுத்தா சும்மா இருந்ததெல்லாம் டீ குடிச்சிட்டு இருந்தவங்களாம் துக்கம் தொண்டை அடைச்சிருச்சு. முடியாம இறுக்கி கட்டி பிடிச்சிருச்சு. இறுக்கி கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சோன்னா ரொம்ப துக்காயி இறுக்கி கட்டி பிடிச்சோன்னா பாட்டு மாறிடுச்சு டச் ஸ்கிரீன்ல. என்ன பாட்டுன்னு? கட்டி பூடிடா கண்ணால கண்டபடி கட்டி பூடிடா. செத்த வயது நினைச்சானா? அது நடக்காம தானடா போய் சேர்ந்துட்டோம். இப்படி ஆகி போச்சுடா அப்படின்னு அவன் நினைப்பான்ல. இப்ப போன 2 கிழவி என்ன சொல்லி அழுகுறன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். துக்க வீட்டுல என்ன சொல்லி அழுகுறன்னு தெரியல. சரி போன 2 கிழவி பார்த்துட்டு பந்தல்ல பாவக்காய் தொங்கி இருக்கு, புருஷனை பறி கொடுத்துட்டு தலைமாட்டில பொண்டாட்டி உட்காந்துருக்கு. ஓஹோ இது போனது என்ன சொல்லுச்சு? அடி பந்தலில பாவக்கா கூட பொண்ணு சொல்லிச்சு. அது என்ன சொல்லுச்சு? நானும் தாண்டி பார்த்தேன், அதை போகையில பாத்துக்குவோம். இது 2யும் கேட்டுச்சுல புருஷனை பறி கொடுத்தது. ஆமா தலைமாட்டில உட்காந்து அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. என்ன முடிவு? இவளுக்கு துக்கத்துக்கு வரல. இந்த குடிகார முட்டை இருக்கிற ஒரு இவன் குளிக்குள்ள போறக்குள்ள இருக்க 2 பாவக்காயும் போகுது அப்படின்ட்டு அழுகடாலே அது சொன்னிச்சு. அது என்ன சொல்லுச்சு? ஆடா அதை விதைக்கு இல்லடி விட்டுருக்கேன். ஆமா கைய வச்சா வெட்டி போடுவேன். களவாணி சிரிக்கலாம், அழுகுறது வந்தீங்களா, ஆட்டையை போட வந்தீங்களா. இதுவரையிலும் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. ஆமா இப்ப 4வது ஒரு கிளவி உட்கார்ந்து சொல்லுது. 4வது ரொம்ப முக்கியமான கிளவி. அதான் டிஜிட்டல் இந்தியா கிளவி. ஓஹோ டிஜிட்டல் இல்லை. சரி அது சொல்லுது. என்ன சொல்லுது? அட லூசுகளா என்னக்கா எந்த காலத்துல இருக்கிய ஏண்டி அக்கா அது விதை இல்லாத பாவக்காடி. ஆனா விதையெல்லாம் எங்கக்கா ஊசியை போட்டு கொட்டையை உருவிட்டாங்கடி. என்னக்கா சொல்லுற 28 வருஷம் சுதந்திர இந்தியாவுல ஆமா முட்டை இல்லாம கோழி, அதுக்கப்புறம் கொட்டை இல்லாம கொய்யா, அதுக்கப்புறம் விதை இல்லாம திராட்சை. ஓஹோ 28 வருஷத்துல ஆமா கொய்யாவுக்கும் கொட்டை இல்ல உங்க ஐயாவுக்கும் ராஜா. நீங்கள் சிரித்து முடித்து விட்டால் இந்த நகைச்சுவைக்கு பின்னால் இருக்கிற வலியை உணர்ந்து கொள்ளுங்கள். அதுதான் முக்கியம். ஆமா இது ஒண்ணு சாதாரணமா கடக்கிற விஷயம் இல்ல. ஓஹோ அதாவது நகைச்சுவையோட சொல்றோம், அவ்வளவு வலியா இருக்கு. ஆமா இதுக்குள்ளதான் மனுஷன் நம்மளை இங்க பாடுபடுத்துறாங்க. இந்த பாடுபடுத்துறான். ஆமா இதுல மனுஷன் நான் பெரியவன் நீ பெரியவன். ஓஹோ நான் அந்த ஜாதி, ஆமா நான் இந்த ஜாதி, நான் பெரிய ஜாதி, ஆமா எல்லாருமே ஆண்ட சாதிங்க. அப்படித்தான் போயிட்டு இருக்கு உலகம். என்னடான்னு எனக்கு புரியல. பெரிய சாதினா என்ன? இப்ப ஒண்ணு எடுத்துங்க. என்னன்னு சாப்பிடுறோம், சாப்பாடு சோறு சாப்பிடுறோமா? ஆமா அந்த சாப்பாடு அது பூரா இப்ப பொங்கல் வந்துருச்சு. ஆமா நாளைக்கு மறுநாள் பொங்கல். எப்படி தமிழன் ஒரு பண்டிகை கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. ஓஹோ என்னது? ஏன் முதல் பொங்கல் சூரியனுக்கு படைக்கிறான். ஆமா யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட. ஏன் என்ன? பச்சை மரகத பட்டு விரித்து படுத்து கிடக்குது இயற்கை. பங்குனி சித்திரை உச்சி கதிரவன் அதித்த முத்திரை மசக்கை. பச்சை மரகத பட்டு விரித்து படுத்து கிடக்குது இயற்கை. அந்த சூரிய ஒளியில இங்க பச்சை இல்ல. ஓஹோ அதுக்காக நன்றி சொல்றான் அந்த விவசாயத்துக்கு. நீதான் ஆமா சூரியனுக்கு படைச்சு ஓஹோ பொங்கல் வைக்கிறான் சாமி. எல்லாரும் சூரியனுக்கு தான் பொங்கல் வைக்கிறான். ஆமா அடுத்த நாள் மாட்டுக்கு. ஆமா அடுத்த நாள் மாட்டுக்கு உழைச்சதுக்கு. ஓஹோ அடுத்த நாள் அப்புறம் இதுக்கு அம்மா அப்படி வைக்கிறான். வச்சு சாப்பிடுறோம் சோறு சாப்பிடுறோம்ல. ஆமா அது எப்படி வருது? அரிசியில இருந்து வருது. அந்த அரிசி நெல்லுல இருந்து வருது. நெல்லு வயல்ல இருந்து வருது. வயலு அது விவசாயம் பண்றது. ஓகே எந்த சாதி பெரிய சாதின்னு சொல்ற ஒரு ஆளாவது. ஓஹோ
யாராவது ஒருத்தராவது ஒருத்தர் வந்து இவர் கேட்கிற கேள்விக்கு சொல்லட்டும். நான் ஒத்துக்கிறேன், ஆ. அந்த சாதி பெரிய சாதின்னு ஒத்துக்கிறேன். ம்ஹும். ஏன் சாதியே உழுது, ம்ஹும். ஏன் சாதியே விதைச்சு, ஓஹோ. ஏன் சாதியே தண்ணி பாய்ச்சி, ம்ஹும். ஏன் சாதியே எல்லாம் பண்ணி, ஆமா. ஏன் சாதியை அறுத்து, ம். ஏன் சாதியே எல்லாம் பண்ணி சாப்பிடுறேன், என் சாதி சொத்தை சாப்பிடுறேன்னு சொல்ற ஒரு கொம்பனை சொல்லுங்க, நான் பெரிய சாதின்னு ஒத்துக்கிறேன். ஆ. ஒரு கொம்பனை. யாரா ஒரு ஆள் உழுகிறது ஒரு சாதி, வரப்போட்டுறது ஒரு சாதி, ஓஹோ. அதுவே ஒரு சாதி, விதைக்கிற ஒரு சாதி, ஆமா. போகுது எங்கேயோ. ஓஹோஹோ. எத்தனையோ 77 சாதி கைப்பட்டுதான் ஒரு வாய் சோறு உங்களுக்குள்ள உள்ள போகுது. ஆமா. நீங்க ஆனா இங்க சொல்றான் நான் பெரிய சாதி வச்சுக்க, ஆனா ஒண்ணு உண்மையா சொல்றேன், என்ன சொல்றாங்க? அப்படியும் உங்க பெரிய சாதினா ஆமா. பட்டியா கடை செத்து போ. நீ பட்டியா கடை செத்து போ, நோ ப்ராப்ளம். ஓஹோ. ஆமா. இந்த போட்டிருக்கோம், விதவிதமா ட்ரெஸ் போட்டிருக்கோம், உடை போட்டிருக்கோம். ஆமா, இவ்வளவு உடை போடுறோம், எல்லாம் போடுறோம். ஓஹோ. ட்ரெஸ் போட்டிருக்கோம்ல. இது வந்து ஆமா. எங்கேயோ ஒரு இடத்துல பருத்திய உழுது, ஆமா, பருத்திய நட்டு, அதுக்கப்புறம் நூலை எடுத்து, அதுக்கப்புறம் எத்தனையோ அவன் ஒரு சாதி இவன் ஒரு சாதி, எத்தனையோ சாதி கைப்பட்டு நூலாகி ஆடை ஆகி இங்க வந்து நம்ம கிட்ட மேலே நம் மானத்தை மறைக்குது. ஆமா. இல்ல ஏன் சாதி தான் பெரிய சாதி வச்சுக்க அமனமாத்தி. சிம்பிள் தான், அவ்வளவுதான். ஓஹோ. இது என்ன பொறக்கையில இப்படி ஜாதி வந்துடும், என்ன நடத்துற போகுது. ஆமா. யோசிச்சு பாருங்க. என்ன விஷயம்? அரசாங்க ஆஸ்பத்திரியில போய் பாருங்க. ஆமா, அரசாங்க ஆஸ்பத்திரியில ஒரு நாளைக்கு 150-200 பிறக்குது. ஆமா, குழந்தை பிறகு. ஆமா. மதுரையிலே மாத்தி விட்டுருக்காங்களே, மதுரையிலே நடந்துச்சு. ஆமா 200 பிறக்குது. ஒரு நாளைக்கு 200 குழந்தை பிறக்குது. ஆமா. அங்க ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும், இங்க ஒண்ணு கத்திக்கிட்டு இருக்கும், அங்க ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த ஆம்பளை பூரா என்ன பண்ணுவான்? எங்க துணி வாங்குவோம், சோப்பு வாங்குவோம், ஓடிட்டு இருப்பான். சுடுதண்ணி வாங்குவோம், வெளியில தான் நிக்கணும். ஆமா. இங்க போய் சேர்த்துறீங்க. ஓஹோ. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு போய் ஒரு 21 நம்பர் பெட்டு, 22, 25 பெட்டு இருக்கு. ஆமா. எல்லாம் போய் எங்க போய் படிச்சோன்னா போய் சேர்த்துருவோம். ஆமா. அங்க இப்ப 21 நம்பர் பெட்டு. ஓ, ஒரு பேச்சுக்கு தான். இதெல்லாம் ஒரு 21 நம்பர் ஐயத்தம்மா, 22 நம்பர் பெட்ல ஒரு முதலியத்தம்மா, 23 நம்பர் பெட்ல ஒரு வன்னியத்தம்மா, 24 நம்பர் பெட்ல ஒரு தேவட்டம்மா, 25 நம்பர் பெட்ல ஒரு பறையட்டம்மா. ஒரு பேச்சுக்கு தான். இப்போ ஒரு நாளைக்கு 200 பிறக்குதுன்னு வச்சுங்க. ஆமா. எத்தனை அங்கிட்டு ஒண்ணு கத்தும், இங்கிட்டு ஒண்ணு பத்தும். ஆமா, 2 நிமிஷத்துக்கு ஒண்ணு தள்ளிக்கிட்டு இருக்கும், 5 நிமிஷத்துக்கு. ஆமா, அடுவே. ஆமா. இந்த சாதியை காப்பாத்துற வீராதி வீரபுத்திர ஆம்பளை எல்லாம் எங்க நிக்கணும்? எல்லாம் ரூமுக்கு வெளியில தான். அங்கிட்டு வெளியில தான் சுகர் வைக்கிறீங்க. எப்படி இந்த பொட்டை கோழி முட்டை போட போகும் பாருங்க. ஓஹோ. முட்டை போட போல சேவல் வெளியில என்ன கத்தும்? எப்படி கத்துக்கிற? அப்படின்னா என்ன அர்த்தம்? என் ஒய்ஃப் டெலிவரிக்கு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வீட்டுல வளர்க்குற கோழிக்கு, பண்ண கோழிக்கு கொக்கரக்கோ அவன் வீடிய கொக்கரக்கோ எந்த கொக்கரக்கோ. இந்த கோழிக்கு இல்ல, இந்த கோழி அது நாட்டுக்கோழி. ஆமா. இப்ப 22 நம்பர் பெட்ல ஆம்பளைக்கு என்ன கேட்கும்? ஆம்பளைக்கு சத்தம் தான் கேட்கும், அழுகை சத்தம் தான் கேட்கும். எப்படி நீ ஒரு நாளைக்கு 200 பிறக்குதுன்னா 5 நிமிஷத்துக்கு ஒண்ணு பிறக்குமா? ஆமா. அங்க டியூட்டில யார் இருப்பா? ஆயாமாவும் நர்ஸும் தான். ஓஹோ. டாக்டர் அவர் சொந்த கிளினிக் போயிருப்பாரு, அங்கே போயிருப்பாரு வச்சுக்கோங்க. ஆமா. அவர் 21 அவ்வளவுதானே இருக்கும். பிறகுமா சரி. இப்ப 21 நம்பர் பெட்ல வலிச்சிருச்சு. 5 நிமிஷத்துக்கு ஒண்ணுன்னா 21 டெலிவரி ஆகிட்டு இருக்கல, 25 கத்திருங்க. 23ல முட்டை ஆரம்பிச்சிடும். ஆமா. எல்லாம் அப்படி பட்டா நடந்துட்டு இருக்கோம். ஓஹோ. இப்ப 21 டெலிவரி ஆகுது. ஆமா. ஐயத்தம்மா வந்து டெலிவரி பட்டா எல்லாருக்கும் வெளியில அழுகை சத்தம், ஆம்பளைகளுக்கு அழுகை சத்தம் தான் கேட்கும். எப்படி அழுவாங்க? எல்லாரும் ஐயோ அம்மான்னு தான் அழுவாங்க. இல்ல அவர் வந்து சுக்லாம் பிரதாம் அதெல்லாம் அழுக முடியாது, எல்லாம் அழுகதான் அழுகும். ஆமா, எல்லாம் ஒரே தான் அழுகும், ஒரே மாதிரி. இப்ப 21 நம்பர் பெட்ல குழந்தை டெலிவரி ஆயிடுச்சு. 21 டோக்கன் மாட்டிடுவாங்க, தாய் மயக்கமாயிடும். ஆமா. 21 டோக்கன் மாட்டி குழந்தைய கையில கொடுத்துருவாங்க. யார்கிட்ட? ஆயாமா கிட்ட. டோக்கன்னா தங்கமா வெள்ளியா? சும்மா சிகரெட் எழுதி இருக்கு, அட்டையில பேப்பர்ல எழுதி 21 தாய்க்கு இதுக்கு போட்டு குளிப்பாட்ட கொண்டு போவாங்க. ஓஹோ. இப்ப 21 அட்டன் பண்ணி கொடுத்துட்டு 25 டெலிவரிக்கு ரெடியா இருக்கும். ஆமா. 25 டெலிவரி இருந்தா 25 டோக்கனை மாட்டி கொடுத்துட்டு 23க்கு போயிடும் அந்த அம்மா நர்ஸ். அப்ப ரெண்டையும் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு சாதி, இந்த பக்கம் ஒரு சாதி, 2 கையில 2 சாதியை வச்சுக்கிட்டு ஆயாமா கையில நிக்குது. சாதி யாரு கையில இருக்கு? அங்க இருக்கு ஆயாமா கையில. ஆயாமா கையில. ஓஹோ. அத குளிப்பாட்ட போன ஆயாமா புருஷங்காரன் அடிக்காம இருந்திருக்கணும், டாக்டர் திட்டாம இருந்திருக்கணும், டென்ஷன்ல டோக்கனை மாத்தி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் எத்தனை பேர் டோக்கன் மாத்தி போட்டு கூட வந்திருக்கலாம், வாய்ப்பு இருக்கா இல்லையா? எங்க அப்பா பாரு, எங்க அம்மா பாரு, எங்க ஜாதி பாரு, டோக்கன் மாறி இருக்கலாம். போ
வாய்ப்பு இருக்குன்றேன். இருக்கு. நான்லாம் தஞ்சாவூர் பெரிய ஆஸ்பத்திரியில பிறந்தேன், அதான் பிரகதீஸ்வரன் பேரா. சரி. அப்ப இப்பெல்லாம் அவ்வளவு எவ்வளவு இருந்திருக்கும். ஆமா. மாறி கூட இருக்கலாம், வாய்ப்பு தானே. சரி. 21 நம்பர் பெட்ல அது 23 நம்பர்ல டெலிவரி பார்க்க போய் நர்சம்மா குளிப்பாடி கொண்டாட ஆயமா போட்டுருது. டோக்கனை மாத்தி போட்டது வச்சுங்க. ஒரு பேச்சு தான் வந்து பார்த்துட்டு அவரு எப்போதுமே பெண்கள் இருக்காங்களே, ஆமா பாவம், இங்க என்ன சொல்லுவாங்களோன்னே பயந்துகிட்டு இருக்கு. ஓஹோ. இந்த ஆம்பளைங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னே தன் வாழ்க்கை முழுக்க ஓட்டுறது இருக்குல்ல, அதான் பெண்ணுக்கு. அப்படிதான் இருப்பாங்க. சரி. பார்த்துட்டு என்ன சொல்ல போறான் அந்த டைப்ல இருப்பாங்க. நம்மளால ஒருத்தர் வந்து பார்த்துட்டு சிகப்பா இருக்குல்ல, இந்த ஆள் படிச்சிருக்கான், ஏடி புள்ள சிகப்பா இருக்கான், பரவாயில்ல, நீ கருப்பு நானும் கருப்பு, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், ஓகே. அவர் பதறி போய் என்னடி புள்ள இல்லை, என்னடி கருப்பா இருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணும், அது என்ன செய்யும், என்ன இப்படி வந்தோடனே முத கேள்வி எப்படி கேட்கறானே, இல்ல உங்க இன்னொரு தோப்பனார் ஒருத்தர் கருப்புதோ. இப்ப ஐயர் வீட்டுல பறையட்டு புள்ள ஐயத்து பிள்ளையா வளரும், பறையர் வீட்டுல ஐயத்து புள்ள பறையட்டு பிள்ளையா வளரும். அப்போ பிறப்பில் எதுவும் இல்லை, எதுவும் ஜாதி இல்லை, எதுவும் இல்லை, உங்க வளர்ப்புலதான் இந்த ஜாதி எல்லாம் இருக்குங்கிறதா உண்மை. அதுதானே யதார்த்தம். அதான யதார்த்தம். இதுக்கு தானே மேம்பட மனிதன் மேம்பட சிந்திக்கணும். ஆமா, படிக்கணும். எதுக்கு இவ்வளவு புத்தகங்கள், இவ்வளவு அரங்குகள், இவ்வளவு இதுகள்லாம், எவ்வளவு லட்சக்கணக்கான தலைப்புகள்ல புத்தகங்கள் எதுக்கு வாசிக்கிறோம்? ஆமா, எல்லாத்தையும் எதுக்கு வாசிக்கிறோம்? மனிதன் எல்லாத்தையும் கடந்து பெரியாதன் பள்ளி, ஆமா, செவ்வாய்க்கு கூட்டிட்டு போறாங்களாம். செவ்வாய்க்கு அதுலயும் இந்தியாவில இருந்து 25 பேர்ல 2 பேரு இந்தியாவில இருந்து. அவங்களுக்கு போன் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்ன சொல்லிருக்க? எதை வேணாலும் எடுத்துட்டு போங்கடா செவ்வாய்க்கு. ஆமாடா, இந்த சாதியை மட்டும் எடுத்துட்டு போறாங்கடா, சர்டிபிகேட் மட்டும் வச்சுட்டு போயிருக்கப்பா, சர்டிபிகேட் மட்டும் வச்சுட்டு போயிருக்கடா. ஆமா, ஏன்னா எங்க போனாலும் அதையும் தூக்கிட்டு போக கூடாது. அப்படி இருக்குல்ல. ஆமா, இப்படிதான வாழ்க்கை இருக்கு, வாழ்க்கை முறை இருக்குல்ல. ஆமா, எவ்வளவோ நம்ம சுத்தி அவ்வளவு நடக்குது. அவ்வளவு நடக்குது இருக்குது. இதெல்லாம் நாம தேடி கண்டுபிடிக்கணும். ஆமா ஆமா, ஏற்கனவே 2 பேர் பார்த்துட்டே இருக்காங்க. பூபதி என்ன சொன்னாப்புல தெரியுமா? ஆமா, 6 மணிக்கு மேடை ஏறீங்க, சரி, ஆபீஸ்க்கு எத்தனை மணிக்கு வரணும்? 6 மணிக்கு வாங்க, காபி சாப்பிட்டுட்டு அப்படியே எல்லாம். அது போச்சு ஒரு 6:30. ஆமா, 6:35 ஆச்சு. ஆமா ஆமா, நமக்கு சொன்ன ஒரு டைம் 1 மணி நேரம் நமக்கே நியாயமா இருக்கணும்ல. ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தா கூட பரவாயில்ல. எல்லாம் நீங்களும் பாவம், நம்ம திங்கக்கிழமையில வந்து உட்கார்ந்து இருக்கவங்கள்ட்ட நம்மளும் எதையாவது பேசலாம். நீ வந்து இப்படி போட்டு எங்களை திட்டியாடா அப்படி நீங்க நினைச்சுக்கலாம். இருக்கலாம். அறிவு எப்போதுமே அறிவு திருவிழாவுக்கு வருகிறவர்களுக்கு எந்த ஆணவங்களும் இருக்க போவதில்லை. ஏனால் வாசிப்பு புத்தகங்கள் உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும். அது செய்யும். அந்த நம்பிக்கையெல்லாம் பேசுறோம். எவ்வளவோ படிக்கிறதுனால எவ்வளவு நடந்திருக்கு தெரியுமா? ரொம்ப நுட்பமா படிக்காதாலும் சொல்லுவாங்க. பெரியார சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அண்ணா வந்து சுயமரியாதை திருமண சட்டம் கொண்டு வந்தாராம். சரி, ஜீவான பொண்ணு கல்யாணத்துல போய் பேசுறாரு. அப்ப பெரியார் உடம்பு சரியில்லாம ஆகிறாரு. ஆஸ்பத்திரியில இருக்காரு. சரி, பெரியார் போய் பார்த்துட்டு அவர் இறக்குறதுக்கு முன்னாடி சட்டம் கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு வரைவை உருவாக்கலாம். சரி, உருவாக்கிட்டு பெரியார் ஆஸ்பத்திரி கொடுத்துட்டு இருக்காங்க. மாதம் ஒண்ணு சட்டம் வச்சு. சரி, பெரியார் எல்லாம் படிச்சுட்டு மாலையும் தாலியும், புரியுதா அந்த வார்த்தை? மாலை அண்ட் தாலி, மாலையும் தாலியும் இருந்தால் சுயமரியாதை சட்டம் செல்லும். பெரியார் எல்லாத்தையும் படிச்சுட்டு அந்த அண்டுக்கு பதிலா ஆர் போடுறா அப்படின்னாராம். மாலை அல்லது தாலி. அந்த ஒரு வார்த்தையை கொண்டு போய் திருத்தினதுக்கு அண்ணா சொன்னாராம். என்ன சொன்னாரா? நான் WMA. அண்ணா சொன்னா நான் WMA. ஆமா, நீ MA BL. கிழவன் பார்த்துட்டு எப்படி சொல்றாரு பாத்தியா? ஆமா, ஒரு வார்த்தையில ஏமாந்துருப்போமாடா. ஒரு படிக்கிறதுங்கிறது பள்ளிக்கூடத்துல படிக்கிறது இல்ல, அறிவு. எதுக்கு இதை சொல்றேன்னா, எவ்வளவு வாசிப்பு இருந்தா, எவ்வளவு அனுபவம் இருந்தா அப்பதானே இதை கரெக்டா சொல்ல முடியும். அந்த மாதிரி தலையிட்டாராம் பெரியார். கல்விங்கிறது என்ன? கல்விங்கிறது அறிவு. உள்ள இருந்து உள்ள திணிக்கிறது இல்ல. அறிவு இல்ல. அப்புறம் படிப்புங்கிறது. சரி, என்னங்கிறது? அதான் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தர. முதல்ல வள்ளுவர் சொன்னது என்ன சொன்னார்? கற்க என்ன கற்கணும், என்ன படிக்கணும்? உள்ள ஏற்கனவே பத்தியா கசடு. ஆமா, அந்த கசடு அற கற்க.
என்னென்ன கசடெல்லாம் இருக்கு? ஓஹோ. நான் அப்ப இவ்வளவு நேரம் சொன்ன கசடு எல்லாம் இருக்கு. எல்லா கசடும் இருக்கு. ஆமா. அதெல்லாம் போறதுக்கு படிக்கணும். படிக்கணும்னு சொல்றாரு. அதான் கற்க கசடு. ஓஹோ. அந்த மாதிரி படிக்கிறது தான் வாழ்க்கை. கட்டம். ஆமா. இங்க என்ன எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சண்டைகள் இருக்கத்தான் செய்யும். இருக்கட்டும். ஆமா. சண்டை எவ்வளவு பிரச்சனைகள். ஆமா. பக்கத்து வீட்டுக்கு சண்டை. எத்தனை வருஷமா குடியிருக்கிறான்? 35 வருஷமா குடியிருக்கான். 35 வருஷமா குடியிருக்கிறா. பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை. எப்படி தண்ணியை தூக்கி ஊத்தலாம்? ஆமாடா. எப்படி கொண்டாந்து வண்டி நிப்பாட்டலாம்? எப்படி நிப்பாட்டலாம்? பார்க்கிங் படம் மாதிரி அடிச்சுக்கலாம். சரி. இங்க மட்டும் இல்ல, கிராமத்துலயும். ஓஹோ. பக்கத்து வீட்டு சண்டை. ஆனா மனித மனம் இருக்கு பாத்தீங்களா? எப்படி இருக்குங்கிற? அடுத்த நாள் அடுத்த தெருவுல ஏதோ சண்டை. ஓஹோ. யாரான்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரன். அப்ப அங்க என்ன செய்யறாங்க? அங்க என்ன இருந்தாலும் என்ன தெருக்காரன் மேல கை வச்சுட்டேன், தெருக்காரன் மேல விட முடியாது. ஓ, சப்போர்ட்டுக்கு வருவான். மனித மனம் பாத்தீங்களா? வந்துருவான். சரி. அடுத்த நாள் போனா அடுத்த ஊர்ல ஏதோ சண்டை. அங்கேயுமே பார்த்தோம்னா இவன் ஊரு அடுத்த தெருக்காரங்க. சரி. ராணி நான் அந்த ஊர் தான். என்ன இருந்தாலும் நம்ம ஊருக்காரன் விட்டு கொடுக்க கூடாது. ஊருன்னு ஒண்ணு சேர்றேன். சரிங்களா? சரி. அப்படியே அடுத்த மாவட்டத்துக்கு போனான். ஓஹோ. அங்கே ஏதாவது சண்டை. கிட்ட போய் பார்த்தோம்னா எந்த ஊர் ராணி? நான் அந்த புதுக்கோட்டை பக்கத்துல இது. ஓஹோ. நான் இந்த ஊரு. சரி. என்ன இருந்தாலும் ஒரே ஏரியாக்காரன். ஆமா. விட்டு கொடுக்க கூடாது. மாவட்டத்துக்காரன் விட்டு கொடுக்க கூடாது. அப்படியே சென்னைக்கு வந்தான். சரி. இன்னும் போனான். சென்னைக்கு போன. யாரா நீ எந்த ஊர்ல? நான் புதுக்கோட்டை. தஞ்சாவூர். என்ன இருந்தாலும் ஒரே ஏரியா. நம்ம பக்கத்து மாவட்டம். காரைக்குடி. சரி. விட முடியுமா? சேர்த்துக்குவான். அப்படியே டெல்லிக்கு போனா அங்கே ஏதோ சண்டை. அங்கே யாரா நீ? நான் தருமபுரி. ஆமா. நான் புதுக்கோட்டை. ஓஹோ. என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டுக்காரன். விட்டு கொடுக்க சேர்த்துட்டான். அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு போனான். சரி. அங்கே ஏதோ சண்டை. யாரா நீ? நான் குஜராத். ஓஹோ. நான் தமிழ்நாடு. சரி. என்ன இருந்தாலும் இந்தியாக்காரன். விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சேர்ந்துக்கிட்டான். அப்படியே சந்திரமண்டலத்துக்கு போனான். அங்கேயும் சண்டை. ஏன்? கூட்டிட்டு போனது அமெரிக்காக்காரன். அங்கேயும் சண்டை. சந்திரமண்டலத்துல சண்டை. கிட்ட போய் ஹெல்மெட் பண்ணி, யாரா நீ? யாரா? மனுஷன். நானும் மனுஷன். மனுஷனுக்கு மனுஷன் விட்டு கொடுக்க கூடாதுன்றான். ஓஹோ. சந்திரமண்டலத்துல போய் மனுஷனுக்கு மனுஷன் ஒத்துக்கிறத அவன் பக்கத்து வீட்டுல ஒத்துக்கிட்டா அந்த நாட்டுல சண்டை உண்டா? பிரச்சனை உண்டா? தெருவுல உண்டா? ஓஹோ. எல்லாரும் மனிதர்கள் என்று என்னைக்கு ஓங்கி சொல்கிறோமோ, அது அதற்காகத்தான் ஒரு படிப்பு நிறைந்த, கல்வி நிறைந்த சமூகமாக மாற வேண்டும் என்று இந்த நிறுவனங்கள், பப்பாசி போன்ற நிறுவனங்கள், அரசு எல்லாம் புத்தக கண்காட்சிகளை தொடர்ந்து நடத்துகிறது. புத்தகங்களை வாங்குங்கள், வாசியுங்கள். குழந்தைகளுக்கு புத்தக வாசனையை கற்றுக் கொடுங்கள். புத்தகங்களை படிக்க வையுங்கள். அறிஞர் பெருமக்கள் பேச இருப்பதால் இதோடு எங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.